குட் மார்னிங் ஸ்ப்ரெட் லவ். குட் மார்னிங் ஸ்ப்ரெட் லவ். இன்றைக்கி காலையில் வந்து தண்ணி தோசை தான் செஞ்சுருந்தோம். இது தண்ணி தோசை நீர் தோசைன்னு சொல்லுவாங்க கர்நாடகா சைடில். இது மம்மி வீடு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ தண்ணி தோசை செஞ்சுட்டு தேங்காய் பால் தான் வச்சுருந்தேன். பசங்க வந்து நீங்கள் என்ன இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட? பால் தோசை. என்ன பால் தோசை? தேங்காய் பால் தோசைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேங்காய் பால் போட்டு தோசை கொடுக்குறதுனால இது எனக்கு ரொம்ப நல்லா வரும், ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு சாப்பிட்ருவாங்க. அதே போல் தேங்காய் பாலில் வந்து ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரை தான் போட்டு கொடுத்துருந்தேன், சாப்பிட்டாரு. லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ சிம்பிளாக தயிர் சாதம்னா காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் இதுவாக செய்யணுன்னு. தயிர் சாதம் எப்போ கொஞ்சம் தலைன்னு இருக்கும், அதனால தான் அவர் வந்து சாப்பிட்ருவார் ஈஸியாக. நாங்கள் சில்லி எல்லாம் எடுத்துட்டோம்மா. சில்லி எல்லாம் எதுவுமே போடல, கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் எதுவுமே இருக்கோ அதெல்லாம் எடுத்துடணும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து அவருக்கு பொரி உருண்டையும் சாக்லேட்டும் வச்சுருந்தேன். பிளாக் கலர் கிரேப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சுருந்தேன், அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டியா? என் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், அதனால உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்ட் பண்ணி காட்டுறேன். நான் தனியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு வீடியோ போட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை இப்போ சொல்லு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.